தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பு வன்முறையில் ஈடுபட்ட உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் சங்கங்களைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? நடிகர் அல்லு அர்ஜுன் ரசிகை கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான விவகாரம் தெலுங்கானாவில் நாளுக்கு நாள் பெரும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. கைது நடவடிக்கை, அரசியல் எதிர்ப்பு போன்ற விவகாரங்களை தாண்டி தற்போது மாணவர் போராட்டமாக வெடித்துள்ளது. உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தின் பின்னணி என்ன? புஷ்பா 2 திரைப்படம் திரைக்கு வந்த நாளன்று ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டருக்கு படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் சென்றிருந்தார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் மரணமடைந்த நிலையில் அவருடைய 7 வயது மகன் படுகாயமடைந்து மூளை செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் போலீசார் அல்லு அர்ஜுன் மீது குற்றம் சாட்டியிருந்தனர். அவர் எந்த அறிவிப்பும் கொடுக்காமல் திடீரென வருகை தந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்றும் தங்களால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து அல்லு அர்ஜுன் திடீரென கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் தெலுங்கானா சட்டமன்றத்தில் இதுகுறித்து பேசிய அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட்ட நெரிசலுக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணம் என குற்றம் சாட்டும் வகையில் பேசியிருந்தார். திரை பிரபலங்கள் மனிதாபிமானமற்றவர்களாக இருக்கக்கூடாது என கேட்டுக்கொள்வதாகவும் தான் முதல்வராக இருக்கும் வரை இனி மாநில சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் அறிவித்திருந்தார். இதையடுத்து தெலுங்கானா முதல்வரின் கருத்துக்கள் தன்னை காயப்படுத்தியதாக அல்லு அர்ஜுன் வருத்தம் தெரிவித்திருந்தார். முதல்வருக்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அல்லு அர்ஜுன் தன்னுடைய புகழ் மற்றும் நற்பெயரை சீர்குலைக்கும் செயல்கள் நடைபெறுகின்றன என்று குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் குவிந்த உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு போராட்ட குழுவினர் திடீரென்று அங்கிருந்த பூந்தொட்டிகளை தூக்கி போட்டு உடைத்தும் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். அப்போது அவர்கள் ரேவதி குடும்பத்திடம் அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோஷமிட்டனர். இதனால் அங்கு திடீரென்று பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் சங்கங்களைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்து ஹூப்ளி ஹில்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த நிலையில் தனது ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்த நடிகர் அல்லு அர்ஜுன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சமூக ஊடகங்களிலும் பொது வெளியிலும் உங்களுடைய உணர்வுகளை பொறுப்புடன் வெளிப்படுத்துங்கள் என்றும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் போலியான ஐடிக்கள் மூலம் தனது ரசிகர் என்ற போர்வையில் தவறான பதிவுகளை வெளியிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார்.